Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 21 தான் ஹிந்தி பாராகடி தான் பார்க்க போகிறீங்க. அது தமிழில் என்ன சொல்கிறது, உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த லெட்டர் பார்க்க போகிறீங்கன்னா க, ரெண்டாவது லெட்டர் தான் பார்க்க போகிறீங்க ஹிந்தியில். வாங்க பார்க்கலாம். இப்போது ஹிந்தி வியங்கனில் க வந்து 4 விதமாக இருக்கும். க க க க ஞா. இப்போது இந்த 4 விதத்திலும் ஞா மட்டும் தனியாக இருக்கும். 4 விதம் க வந்து தமிழில் ஒரு காவோட சமம். ஒரு கா தான் இருக்கும், ஆனால் ஹிந்தியில் 4 கா இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கா போட்டேன், செகண்ட் கா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆ, இது கா. எப்படி சொல்லலாம்? ஆ, அது கா. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஆ, இது கா. மறுபடியும் சொல்லலாம். ஆ, இது கா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இ, இது கி. மறுபடியும் சொல்லலாம். இ, இது கி. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஈ, இது கீ. மறுபடியும் சொல்லலாம். ஈ, இது கீ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். உ, இது கு. மறுபடியும் சொல்லலாம். உ, இது கு. இது ஊ, இது கூ. மறுபடியும் சொல்லலாம். ஊ, இந்த லெட்டர் கூ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரு, இது க்ரூ. மறுபடியும் சொல்லலாம். க்ரு, இது க்ரு. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஏ, இது கே. தமிழில் கே கே தனித்தனியாக இருக்கும் லெட்டர் தமிழில், ஆனால் ஹிந்தியில் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரே கே தான், கே. மறுபடியும் சொல்லலாம். ஏ கே. நெக்ஸ்ட் போகலாம். இது ஐ, இது கை. மறுபடியும் சொல்லலாம். ஐ, இந்த லெட்டர் கை. நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். ஓ, தமிழில் ஓனா ஓவனா 2 லெட்டர் இருக்கும், ஆனால் ஹிந்தியில் 2 சேர்ந்ததாக ஒரு லெட்டர் தான் இருக்கும், ஓ. அதே மாதிரி கோ, கோனா கோவன்னா தனித்தனியாக இருக்கும் தமிழில், ஆனால் இது 2 சேர்ந்ததாக ஒரு லெட்டர் கோ அப்படின்னு இருக்கும் ஹிந்தியில். இப்போது மறுபடியும் சொல்லலாம். ஓ, இது கோ. நெக்ஸ்ட் லெட்டர் சொல்லலாம். அவ், இது கவ். மறுபடியும் சொல்லலாம். இந்த லெட்டர் அவ், இது கவ். நெக்ஸ்ட் லெட்டர் போகலாம். இது அன், அன் அம் 2 சொல்லலாம். இது கண் கம். நெக்ஸ்ட் போகலாம். மறுபடியும் சொல்லலாம். அன் அம், இது கண் கம். நெக்ஸ்ட் எடுத்து அஹா, இது கஹா. மறுபடியும் சொல்லலாம். அஹா, இது கஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் எந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டரையும் உச்சரித்து ப்ரொனவுன்சியேஷன் செய்து சொல்லலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த க வந்து எப்படி எழுதுறதுன்னு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.